ஏசாயா 7:9. எப்ராயிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள், நிலை பெற மாட்டீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. போன வாரம் இதை கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். நம்ம நம்பிதான் ஆகணும், இல்லைன்னா நிற்கவே முடியாது. கொஞ்சம் சந்தேகம் வந்தபோது நடந்து கொண்டிருந்த பேதுரு எப்படி அதே இடத்தில் மூழ்கினானோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை என்பது. கொஞ்சம் சந்தேகம் உள்ள வந்துட்டாலே அதுவரை நடக்க முடியாத பாதையில விசுவாசத்துல நடப்போம். ஆனால் நடக்கும் பாதையில கூட நமக்குள்ளே சந்தேகம் வந்துட்டா நம்மால நிற்க முடியாது, நம்ம விழுந்து விடுவோம். நேரம் அதிகம் இல்லாததுனால சில காரியங்களை கொஞ்சம் வேகமாய் சொல்லி நன்றாய் கவனமாய் கேளுங்கள். ஆமென். இங்கே ஆகாசுக்கு விரோதமாக சத்துருக்கள் கூடி பல ஆலோசனைகளை பண்ணுகிறார்கள். இது அறிந்து ஆகாசுடைய இருதயம், அவனை சார்ந்தவருடைய இருதயம் தளர ஆரம்பிக்கிறது. எல்லாவற்றையும் பார்க்கிற கர்த்தர் ஏசாயாவை அனுப்பி சொல்லுகிறார், இதை குறித்து நீ பயப்படாதே. அந்த ஆலோசனை நிலை நிற்பது இல்லை, அதன்படி சம்பவிப்பது இல்லை என்று 7வது வசனத்தில் ஆண்டவர் ஏசாயாவை கொண்டு ஆகாசோடு சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஏன் சத்துருக்கள் ஆலோசனை பண்ணுகிறார்கள்? சத்துருக்கள் ஆலோசனை பண்ண காரணம் என்ன? காரணம் என்ன தெரியுமா? பல நேரத்தில் நம்மளை பத்தி தானே அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, நமக்கு எதிராக தானே திட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் திட்டம் பண்றான்னு தெரியுமா? 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உசியாவுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேத்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமற் போயிற்று. இன்னைக்கு நமக்கு விரோதமாய் சத்துரு யோசனை பண்ணுகிறான் என்றாலே புரிந்து கொள்ளுங்கள், அவனுடைய இதற்கு முந்தைய முயற்சி எல்லாம் தோற்று போனது. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு கடந்த நாள்ல, அதாவது வேர்ட் பை வேர்டா நின்று ஆண்டவரை பிரைஸ் பண்ணலாம். ஹல்லேலூயா. நமக்கு அதுக்கு டைம் பார்த்தாது, ஒரே சர்வீஸ்னா இழுத்துட்டு போயிடலாம். ஆமென். ஏன் திட்டம் பண்றாங்க? 4 பேர் உங்களுக்கு விரோதமா கூடி பேசுறாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு முந்தின பிளான் என்னாச்சு தெரியுமா? ஃபெயிலியர் ஆயிட்டு. ஹல்லேலூயா. தாவீது கொன்று போடும்படிக்கு 1 சாமுவேல் 19:1 தாவீதை கொன்று போடும்படி சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான் அப்படின்னு இருக்கு. ஏன் பேசினா? ஏன் டிஸ்கஷன் அங்க ஓடுது? ஏன்னா முந்தின அதிகாரத்துல நமக்கு தெரியும், அவனை ஈட்டிய 2 வாட்டி எறிகிறான். அதற்கு அவர் என்ன பண்றாரு? தாவீது விலக்கி காக்கப்படுகிறான். முந்தின பிளான் ஃபிளாப் ஆயிட்டு, முந்தி போட்ட திட்டம் எல்லாம் இல்லாமல் ஆகிவிட்டது. ஒரு தேவ பிள்ளை இதை அறியணும். ஏன்? சத்துரு என்னிலும் அதிக பலவான்கள், என் சத்துரு என்னிலும் பலவானா இருந்தான் என்றுதான் 18வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறான். ஆனா அவனுடைய முயற்சி ஏன் தோல்வியில் முடிகிறது என்றால், சத்துருவின் முயற்சி எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? தேவ திட்டத்துக்கு எதிரானதா தான் இருக்கும். சத்துரு நம்மிலும் பலவானா இருந்தும் நமக்கு விரோதமாய் செய்யும் காரியங்கள் தோல்வியில் முடிய காரணம் என்னவென்றால், நம்மை தேவன் ஏற்படுத்தி வைத்திருப்பது அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. இத ஒரு தேவ பிள்ளை மறக்கவே கூடாது. இத புரியணும். ஏற்கனவே அவங்க வந்தாங்க, அவங்களால கூடாமற் போயிட்டு இப்ப அவங்க டிஸ்கஷன் ஓடுது. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன டிஸ்கஸ் பண்றாங்க பாருங்க. அதனுடைய 4-5 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, நீ அவனை நோக்கி சீரியர் எப்ராயிமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாய் துராலோசனை பண்ணி நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி
அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாலின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னது நிமித்தம். அப்ப 3 காரியத்தை சத்துருவின் பிளான்ல இருக்கு. ஒண்ணு என்ன தெரியுமா? அவங்களுக்கு பிரஷர் கொடுப்போம், நெருக்கத்தை கொடுப்போம், பயங்கரமான நெருக்கத்தை கொடுப்போம். நெருக்கத்தை கொடுக்கணும், அவன் கிட்ட இருக்கிறத நமக்குள்ள பங்கிட்டுக் கொள்வோம். 3வது, அந்த இடத்துல இன்னொரு ஆளை வைப்போம். நெருக்கணும், நெருக்க வேண்டும், பறிக்க வேண்டும், அகற்ற வேண்டும். சத்துருவினுடைய பிளான். ஏன்னா அவன் போட்ட திட்டம் எல்லாம் ஃப்ளாப் ஆயிட்டு. என்னைக்குமே இல்லாத நெருக்கம் இப்போ உங்க லைஃப்ல வருதுனாலே ஆண்டவர் சொல்ற, இதை நினைச்சு நீ பயப்படாத அப்படிங்கிற. ஆமென். இதுவரை நான் கண்டிராத நெருக்கம். இந்த நெருக்கம் எப்படிப்பட்ட நெருக்கம் தெரியுமா? என் கையில இருந்து எல்லாத்தையும் பிடுங்க போறாங்க, என்ன மாத்த போறாங்க. அப்போஸ்தலர்கள், நான் செய்திக்குள்ள போகல, ஏன்னா ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கையின் விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இது சொல்லுகிறேன். அவங்க பிளான் பாத்தீங்களா? நெருக்கணும், பறிக்கணும், அகற்றணும். அதாவது ஆகாஷ் இந்த ஸ்தானத்துல இருப்பது உங்களுக்கு பிடிக்கல. உங்களை தேவன் ஒரு நிலையில வைத்திருக்கிறாரு. அதுல நீங்க அந்த நிலையை விட்டு உங்களை துரத்துவதற்கு சத்துரு பிளான் பண்றானே புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உங்க கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க இந்த நிலையில இருக்கிறதுனால நாளைக்கு நடக்க போறத அவன் ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதனாலதான் உங்களை மாத்தி இன்னொரு ஆளை வைக்க அவன் துடிக்கிறான். அப்போஸ்தலர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என ஆலோசனை சங்கத்தார் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது, ஏன்னா பேதுருவை ஜெயில போட்டு பார்த்தாச்சு, அங்கிருந்து தூதனால வெளியே வந்தாச்சு. முந்தின முயற்சி எல்லாம் என்ன ஆயிட்டு? ஃபெயிலியர் ஆயிட்டு. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா ஒரு கூட்டம் கூடுதுன்னா புரிஞ்சுக்கோங்க, நேத்து அவர்களுடைய முயற்சி என்ன ஆயிட்டு தெரியுமா? ஃபெயிலியர் ஆயிட்டு. அப்போ ஒரு காரியம் தெரியுது, சத்துருவின் முயற்சி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்து அவனுடைய பிளான் ஹெவியா இருக்கும். ஆமென். இதுக்கு அதுவே பரவாயில்ல, இதுக்கு முதல் வேவே பரவாயில்ல. சத்துருவின் முயற்சி ஃபெயிலியர் ஆயிட்டுன்னு சவுல் போய் பெலிஸ்தியரை அடிச்சுட்டு வரான். அடுத்து அவன் பெலிஸ்தியர் போட்ட பிளான் பாத்தீங்களா? ஒருத்தன் கையில என்ன இருக்கக்கூடாது? ஆயுதம் இருக்கக்கூடாது. அதனால அந்த ஊர்ல ஒரு கொல்லன் இருக்கக்கூடாது. அவ்வளவு கொல்லனையும் தூக்கு. கொல்லனே இல்ல. இப்ப ஆயுதம் எடுக்கணும்னா எங்க தான் போனோம்? பெலிஸ்தியர் கிட்ட தான் போனோம். பிளான் போடுறான் பாருங்க, அடுத்த திட்டத்தை பாருங்க. அவன் திட்டம் வந்து ஹெவியா இருக்கும். இஸ்ரவேலரோடு டைரக்டா ஃபைட் பண்ணா ஜெயிக்க முடியாது. ஏன்னா இஸ்ரவேலின் தேவன் பெரியவர் என அறிந்ததுனாலதான் பெலிஸ்தியர் தந்திரமா வந்து சொல்றாங்க, உங்களில் ஒருவனை அனுப்புங்க அப்படிங்கிறான். ஒருத்தனை அட்டாக் பண்ணும். மொத்த சேனையை வந்தா சேனைகளின் கர்த்தர் நிற்பார். ஒருத்தனை அடிச்சுட்டு நாங்க அவனை ஜெயிச்சா நீங்க எங்களுக்கு அடிமை, நீங்க ஜெயிச்சா நாங்க அடிமை. எவ்வளவு தந்திரமா வர பாருங்க. அவன் தூர ஆலோசனை. இப்படிதான் அப்போஸ்தலர்களை என்னெல்லாமோ செஞ்சு பாக்குறாங்க, முடியல. உடனே அவர்களுக்குள்ள பயங்கர டிஸ்கஷன் நடக்கு. இவங்களை எப்படி விடக்கூடாது, இவங்க கதையை முடிக்கணும்னு பிளான் பண்ணும்போது அந்த கூட்டத்தில் கமாலியல் அப்படிங்கிற ஒரு மனிதர் இருந்தார். கனம் பெற்றவர். அவர் பாதத்தில் தான் யார் படிச்சார்னா பவுல். அப்ப அவர் எழும்பி ஒரு வார்த்தையை சொல்லுவார். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 38, 39 வசனங்களை வாசியுங்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த வேர்டை கவனிக்கணும். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போ. தேவனால் உண்டாயிருந்ததானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோட போர் செய்கிறவர்களால் காணப்படாதபடிக்கு. ஒரு தேவ பிள்ளை எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால் புரிந்து கொள்ளுங்க. உங்களை ஒரு நிலையில வைத்திருப்பது கர்த்தரானால்,
உங்களை ஒரு நிலையிலே உயர்த்தி வைத்திருப்பது கர்த்தரானால், உங்களை ஒரு நிலையிலே வாழ வைத்திருப்பது கர்த்தரானால், அதற்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் தேவனோடு போர் செய்கிறார்கள். அல்லேலூயா. இந்த யோசனை மனுஷனால் உண்டாயிருந்ததானால் அது ஒளிந்து போகும். இது தேவனால் உண்டாயிருந்ததா? எங்க பேதுரு பயன்படுவதற்கு முன்னாடியே பேதுரு ஒழிக்க நினைத்தவன் அல்லவா பிசாசு? நடந்துச்சா? நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காய் வேண்டும். பேதுரு இன்னும் பயன்படவே ஆரம்பிக்கல. பெந்தேகோஸ்தே நாள்ல தானே பயன்பட தொடங்கினான். அழைப்பு இருக்கு, ஆனா இன்னும் பயன்படல. பயன்படுவதற்கு முன்னாடி அநேகரை ஒழித்து போட நினைக்கிறான் சத்ரு. பேதுரு என்ன நடந்துச்சு? பேதுரு இந்த 3 வருஷத்துல கடல் மேல் நடந்த இது எத்தனை தடவை சொல்லுவீங்க? பேதுரு இது எத்தனை தடவை? இன்னும் யூஸ் ஆகலையே 4 பேருக்கு பேதுருவே. ஆனா அதுக்கு முன்னாடியே அழிக்க நினைக்கிறான். பாத்தீங்களா? அழைப்பு இருக்கு, ஆனா இன்னும் நான் பயன்படுவதற்கு முன்னாடியே எனக்கு பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. அது அழிக்க நினைக்கிறான் பிசாசு. ஆமே, அதனாலதான் போதும் போதும் வாழ்க்கையை வெறுத்து போதுங்கிற நிலை. கமாலியலுக்கு தெரியுது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. இது தேவனால் உண்டாயிருந்ததானால், என்னை அழைத்தது தேவனானால், என்னை தெரிந்தெடுத்தது தேவனானால், என்னை அபிஷேகித்தது தேவனானால், என்னை பிரித்தெடுத்தது தேவனானால், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் தேவனோடு போர் செய்கிறார்கள். ஆமென் சொல்றவங்க மட்டும் நல்ல கையை தட்டி இதை நம்பணும். நாமளா நிக்கிறோம். ஹல்லேலூயா. நாமளா நிக்கிற தாவீதை துரத்துறாங்க. ஏன்னா எல்லைக்குள்ள வந்து விடவே கூடாது. தாவீதின் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன்கிறார். ஆனா அதே தாவீத எல்லாரும் தேடி வராங்க. காட்ஸ் டைமிங் ஒன்னு இருக்கு. தாவீது ராஜாவாக மீண்டும் நிறுத்தப்படுகிறான். அன்னைக்கு அவன் மேல அபிஷேகம் வைக்கப்பட்ட போது அவனுடைய வீட்டார் மட்டும் பார்க்கிறார்கள். 17வது வயதுல 30வது வயதுல தாவீதின் தலையில் அபிஷேகம் வைக்கப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் பார்க்கிறார்கள். எனது தேவன் வைத்தது. ஒரு முறை அல்ல, பல முறை ஈட்டியை எறிந்தாலும் சிங்கம் வந்தது, கரடி வந்தது, கோலியாத் வந்தான். சவுல் எத்தனை ஏவலாட்களை அனுப்பினான் தெரியுமா? எத்தனை எத்தனை எத்தனை, 1 2 அல்ல. ஆனாலும் தாவீது அந்த நிலையில நிற்க காரணம், அவனை நிறுத்தினது கர்த்தர். இன்னைக்கு சில எதிரான காற்றுகள், எதிரான சூழ்நிலையில் நாம் மனம் பதறி போகிறோம், தளர்ந்து போகிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மை அழைத்து, கர்த்தர் நம்மை ஒரு நிலையில வைத்திருக்கும் போது நமக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பினாலும் அவர்கள் யாரோடு போர் செய்கிறார்கள் தெரியுமா? ஹல்லேலூயா. ஒரு நாளும் தோற்காத சர்வ வல்லவரோடு. ஹல்லேலூயா. உன்னை உன் நிலையிலிருந்து துரத்திவிட சத்துரு பல திட்டங்களை போட்டு தோட்டான், இன்னும் திட்டம் போடுகிறான். ஆனா அதை குறித்து நீ கவலைப்படாதே. ஏசாயா 54:15 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். 17வது வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், சொல்லுங்க, எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. சொல்லுங்க, எந்த ஆயுதமும். எந்த ஆயுதம்? அப்ப நிறைய ஆயுதம் உருவாக்கப்படும். உருவாக்கப்படும். ஏன் உருவாக்கப்படுது? ஏன்னா ஒரு ஆயுதம் விட்டு பார்த்தாங்க, நடக்கல. பார்வோனுடைய மந்திரவாதிகள் எல்லாரும் கோலை மொத்தமா போட்டாங்களா, 1 by 1 போட்டாங்களா? ஒவ்வொருவரா போட்டாங்க. ஒருத்தன் போட்டு அந்த கோலை, மோசையின் கோல் என்னாச்சு? ஆரோனுடைய கோல்
விழுங்கினதும் அடுத்த ஆள் வந்து போடுறாங்க. ஏன்னா ஒண்ணு ஃபெயிலியர் ஆயிட்டு, அவங்கிட்ட இருக்கிற கடைசி கோலை வரைக்கும் போட்டான். தளரக்கூடாது. ஐயோ ஒரு பிரச்சனை முடிஞ்சு அடுத்த பிரச்சனை, ஐயோ அடுத்த பிரச்சனை முடிஞ்சு அடுத்த பிரச்சனை. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களுக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும், கர்த்தர் எனக்காக. எனவேதான் யூத ஜனங்களை சுற்றிலும் யோசபாத் நாட்களிலே சத்துருக்கள் எல்லாம் சூழ்ந்த போது செய்வது இன்னதென்று அறியாமல் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி பேசுகிறார். யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்னதும் தாழ விழுந்து யோசபாத்தும் ஜனங்களும் பணிந்து கர்த்தரை தொழுது கொண்டு இப்பொழுது எழுந்து நின்று யோசபாத் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். 2 நாளாகமம் 20:20 அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேம் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது தீர்க்கதரிசிகளை நம்புங்கன்னா என்ன அர்த்தம்னா அவர்கள் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள்னா you will be successful. அப்படின்னா உங்களுக்கு காரியம் நடக்கும், நீங்க ஜெயிச்சிருவீங்க, நீங்க நிலைப்படுவீர்கள். நாம எதை படித்தோம்? விசுவாசிக்கலன்னா நிலை நிற்க மாட்டோம். யாரா இருந்தாலும் சரிதான், வார்த்தையை வாங்குறோம் ஆனா நம்ப மாட்டேங்கிறோம். விசுவாசியுங்கள், நம்புங்கள், நீங்கள் நிலைப்படுவீர்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னை யார் கொண்டு வந்தா, என்னை யார் நிக்க வைத்து, இப்படி பார்க்கணும். நாம நம்ம பலத்தை, நம்ம திராணிய, நம்ம கையில என்ன இருக்கு, நம்ம பையில என்ன இருக்கு, நம்ம பேங்க்ல இதை பார்த்து நமக்கு வேலையில நாளைக்கு இப்படி ஒரு பிரஷர் இருக்கு அல்லது இப்படியே பார்த்து 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 நமக்குள்ள இருக்கிற, அதாவது புரிந்து கொள்ளுங்கள், விசுவாசத்தில் வளருவது என்பது படியில நடக்கிறது போல, விசுவாசத்தில் தளருவது என்பது லிப்ட்ல இறங்குறது போல. சர்ன்னு முடிஞ்சிடும், அவ்வளவுதான். 3 வருஷம் கட்டி எழுப்பின விசுவாசம் பொஸ்ன்னு போயிட்டு 3 நாள்ல. எம்மாவூருக்கு 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, இயேசு கூட போறார். நீங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க தெரியாத உங்களுக்கு? இந்த நசரேயனாகிய இயேசுவை. கொஞ்சம் முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? ரபி, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, உன்னதத்தில் தேவனுக்கு, உன்னதத்தின் மைந்தனுக்கு ஓசன்னா, என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க நம்பி இருந்தோம் அவரை, எல்லாம் போச்சு. விசுவாசத்துல தளருவதற்கு என்பது 1 செகண்ட் போதும். ஒரு துர்ச்செய்தி, ஒரு துர்ச்செய்தியை வேவு பார்த்துட்டு வந்தவர்கள் பரப்பினதும் அத்தனை நாட்கள் அவர்கள் கண்ட அடையாளங்களை, அற்புதங்களை எல்லாம் மறந்து எகிப்துக்கு போக புறப்பட்டவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். நாமும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. எத்தனையோ வருஷமா கர்த்தர் கட்டி எழுப்பின விசுவாசத்தை ஒரு ராங் இன்ஃபர்மேஷன், ஒரு தவறான செய்தி அல்லது ஒரு துர்ச்செய்தி அதை கொலாப்ஸ் ஆக்கி நம்ம இடிந்து விழ வைக்கும். எலியாவே, போதும் ஆண்டவர், என்னை எடுத்துக்கொள்ளும், நான் நல்லவன் அல்ல என்று சொல்லும் அளவுக்கு விசுவாச ஜீவியத்தை முடக்கி போட்டுவிடும். இதற்கு நாம், அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, இவங்க தளர்ந்தது உண்மைதான், அந்த இடத்துல வார்த்தை வருதா, அதை நம்பி எழும்புங்க, அதை நம்பி எழும்புங்க. இவங்க நம்பி எழும்புனாங்க. நீங்க நடத்துங்க, அதுக்கப்புறம் நான் எழும்புவேன் இல்லை, நம்பி எழும்புங்க. ஹல்லேலூயா. வார்த்தை வருதா, வார்த்தையை நம்புங்க, வசனத்தை நம்புங்கள். இந்த வசனத்தை நாம் நம்பிக்கை அறிக்கை இடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் விசுவாசம், வாசிங்க, 1 கொரிந்தியர் 2:4, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, மனுஷனுடைய ஞானத்தில்
அல்ல. தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்ந்து வாசிங்க. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார் கொரிந்து சபைக்கு சொல்லும் போது, ஏன்னா அநேகர் எழும்பிட்டாங்க. கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறாங்க. அவங்க பாரு, அவங்க பயங்கரமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் தேவை. சொல்றாரு, இங்க பாரு, உங்க விசுவாசம் மனுஷ ஞானத்தில் இருக்கக்கூடாது, தேவ பலத்தில் இருக்கணும். தேவ பலத்தில் இருக்கு. என்ன மனுஷ ஞானத்தில் இருக்கக்கூடாது, தேவ பலத்தில் இருக்கு. நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல, நமக்கு அதுக்கு அப்பாற்பட்டது தான் தேவ பலம். இதுதான் போன வாரம் கேட்டோம். நம்ம அறியாததும் எட்டாததும். இது அவர் என்ன செய்வார், நமக்கு செய்வார்னு சொல்லியிருக்கா, நமக்கு அறிவிப்பார்னு சொல்லியிருக்கா. முதல்ல அறிவிப்பார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன், உனக்கு சொல்லுவேன். அதை சொல்லுகிற வார்த்தைய நம்ம அறிவுக்கு எட்டாதது, நம்ம ஞானத்துக்கு உட்படாது. நான் அதை எப்படி கொண்டு வந்து உள்ள வச்சு பார்த்தாலும் நிக்காது. அதுக்குதான் அங்கிருந்து பாடாப்படுவோம். ஆபிரகாமை கொண்டு வருவோம், ஈசாக்க கொண்டு வரும், தாவீதை கொண்டு வருவோம், யாரெல்லாமோ கொண்டு வந்து வச்சு பார்ப்போம். அவங்களுக்கு செட் ஆகிறது மாதிரி இருக்கும், நமக்கு அவங்களுக்கு ஏன் செட் ஆகிற மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு அது நடந்தாச்சு. நமக்கும் அவங்களுக்கும் ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்துச்சு, செட் ஆகல. அதனாலதான் கர்த்தர் இவ்வளவு பிரத்யட்சமா வெளிப்பட்ட பிறகு ஆபிரகாம் குலுங்கி சிரித்தாராம். சிலர் சிரிக்கிறது அப்படி சைலண்டா உள்ள சிரிப்பாங்க, ஆனா பாடி மட்டும் அப்படி. ஆபிரகாமுக்கு நம்ப முடியல, ஏன்னா ஆபிரகாமுக்கு செட் ஆகாததுதான். நம்ம படிக்கும் போது நமக்கு ஆபிரகாமுக்கு இது செட் ஆகிறது மாதிரி இருக்குது. அப்படிதான் நமக்கு இருக்கும். நாளைக்கு நம்முடைய தலைமுறை படிக்கும் போது சொல்லுவாங்க, இது எங்க அப்பாவுக்கு செட் ஆச்சு. இது எங்க நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி. இது மனுஷ ஞானத்துக்கு உட்பட்டது அல்ல, இது தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. என் பேச்சும் என் பிரசங்கமும் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கிறது. பிரசங்கம் இஷ்டத்துக்கு இருக்குங்க, பிரசங்கத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஆனா நம்முடைய விசுவாசம் என்பது இது மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல. எவ்வளவு காரியங்களை சயின்ஸ்ல கண்டுபிடித்த பல காரியங்களை ரொம்ப வருஷம் கழிச்சு அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி கிடையாது, இது இப்படின்னு. அதாவது மாறிட்டே இருக்கு, எல்லாமே மாறிட்டே இருக்கு. தேவ பலம் இது வந்து அதாவது விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்ம உலகம் என்ன சொல்லும்? நீ கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பது பொய். உலகம் பார்க்கதே பொய்ன்னு சொல்லுது. ஆனா விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? நீ பார்க்கவே இல்லை தெரியுமா, நான் பார்க்கல. அதனாலதான் பைபிள்ல தூரத்திலே அவைகளை கண்டு, எவைகளை கண்டு? எனக்காக நிலையான நகரத்தை கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி. தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு. இப்படி பார்த்தா எப்படி இருக்கும்? பவுல் சொல்லுகிறார், நாங்கள் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். என்ன இவர் பார்த்துட்டு இருக்கிறாரு? கூட போய் இப்படி பார்த்தா என்ன தெரியுது? இப்படி பார்த்துட்டு இருக்கிறார் பவுல். என்ன தெரியுது? காணப்படாதவைகளை நோக்கி கொண்டிருக்கிறோம். பைத்தியமா? அப்படிதான் தெரியும். காணப்படல, ஆனா நான் நம்புறேன். எதை வச்சு நம்புற? அவர் என்கிட்ட பேசி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கணும்? யோசபாத்துட்ட வந்து, யோசபாத்து நீ யாரை பார்த்து பயந்து நிக்கிறியோ அவங்க கதையெல்லாம் நான் முடிச்சுட்டேன், எலும்பு, இப்படிதானே சொல்லியிருக்கணும். இல்ல, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவ்வளவுதான், கர்த்தர் சொல்லிட்டார். பொய் சொல்லவோ மனமாறவோ நீர் மனிதர் அல்லவே, நீர் மனிதர் அல்லவே. பொய் சொல்லவோ மனமாறவோ நீர் மனிதர் அல்லவே. வலது
கரத்தை உயர்த்தி நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமே நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். சொல்லுங்க, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உடரமரோ சந்தனலரே நீர் சொன்ன சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம். லோரே சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம். நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், உடரம சந்தனலப பிரார்த்தனமோ சந்தனலப நீரோ என்று மாறாதவர். ஹல்லேலூயா. தேவ பலத்துல தேவ பலத்துல தான் நம்முடைய விசுவாசமே நிக்க முடியும். நம்முடைய விசுவாசம் அதுல தான் நிக்கும். மனுஷன் ஞானத்துல என்ன அது இல்லைன்னு ஆகும்போது நம்மளால தாங்க முடியாது. மனுஷன் ஞானம் என்பது அவன் தன்னுடைய அறிவை வைத்து அதை வெளிப்படுத்துகிறான். தேவனுடைய அதாவது கிறிஸ்துவனுடைய பைத்தியம் என்பது மனுஷருடைய ஞானத்திற்கும் மேலானது. அது என்ன கிறிஸ்துவனுடைய பைத்தியம் அப்படி இல்லை. அது அதனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, அவர் சும்மா செய்யறார் தெரியுமா? அவர் சும்மா செய்யறது கூட மனுஷன் மொத்தமா யோசித்து செய்யறதை விட பெருசா இருக்கணும். ஹல்லேலூயா. சும்மா பண்ணேன், தெரியாம பண்ணிட்டேன். இந்த தெரியாம அவர் பண்றாரு தெரியுமா? சும்மா விளையாட்டுக்கு தட்டுறது கூட மனுஷன் ரொம்ப யோசித்து பண்ற செயலை விட டாப்ல இருக்குமா? அப்படிப்பட்டவர் நம்ம கிட்ட ஒரு வார்த்தையை தரும் போது அது நடக்குமா நடக்காது? ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, நம்முடைய விசுவாசத்துல வரக்கூடிய பெரிய சோதனை என்ன தெரியுமா? நம்ம எப்போ நம்ப ஆரம்பிப்போமோ அப்பதான் கேள்விகள்லாம் வரும். ஹல்லேலூயா. அப்பா, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? சுத்தி வருவாங்க, இங்க பாரு, இன்னது நம்பிட்டு இருக்காத, உனக்கு வயசாயிட்டு இருக்கு. ஆமே, கர்த்தர் இன்னைக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். கடந்த 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வயசானவங்க வந்தாங்க. ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ அப்படி சரி, பேர பிள்ளை கூட்டிட்டு வராங்க, ஜோமண்ண கூட்டிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கும்போது, மகனுடைய பையனா மகளுடைய பையனா அப்படின்னு கேட்கறதுக்கு அப்படி வாய திறக்க போறேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், கர்த்தர் எங்களை காத்திருக்க வைத்து. அந்த தாயார் சொல்றாங்க, என்னுடைய 60வது வயதுல இந்த பையனை எனக்கு கொடுத்தாங்க. ஆமென். சில 60 வயசு ஆட்களுக்கெல்லாம் அப்படியே குஷி ஆயிட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனக்கு அவன் பையன் கியூட்டா இருக்கான், அழகா இருக்கான். அவனுக்கு இப்ப 12 வயசு. சோமனை கூட்டிட்டு வந்தாங்க. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, 1 கொரிந்தியர் 15:17. 1 கொரிந்தியர் 15:17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். என் விசுவாசம் வீணாகாது. ஏன்? கிறிஸ்து. நல்ல ஆர்ப்பரிப்போடு கிறிஸ்து எழுந்திராவிட்டால், இன்னைக்கு நீ ஒரு நம்பிக்கை வச்சிருக்கல, அது வீணாய் போயிருமா? கிறிஸ்து எழுந்திராவிட்டால். ஹல்லேலூயா. அப்ப நான் வார்த்தையை நம்பலன்னா, நான் உயிர் தெழுதலை நம்பலன்னு தானே அர்த்தம். அப்ப நான் சதுசேயர் கூட்டத்துல தான் இருக்கிறேன் அர்த்தம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் ஆமா, என் விசுவாசம் எல்லாம் வீணா இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள்.
கிறிஸ்து. எதை வச்சு நம்புற? என் மீட்பர். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதீர். ஓஹோ, பாவமன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு சமரா கலமம் ராஜனரா. என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. நம்முடைய விசுவாசமே எதின் அடிப்படையில் இருக்கு தெரியுமா? கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். செத்தவனை போல விழுந்த யோவானுக்கு கர்த்தர் தம்மை அப்படிதான் வெளிப்படுத்துகிறார். மரித்தேன் ஆனாலும் இதோ. அங்க எழும்புறான் பத்மு தீவுல. நீ விழுவேன்னு டொமிஷிய நினைச்சான், ஆனா அவர் உயிரோடு இருக்கிறதுனால நீ எழும்புவ. அக்கினி சூளையில நீ விழுவேன்னு நேபுகாத்நேச்சார் நினைத்தான், ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறதுனால நீ எழும்புவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எழும்பலன்னா நம்முடைய விசுவாசம் இப்படிப்பட்ட கூடி வரவெல்லாம் வீணா இருக்கும். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். அவர் பலத்தாலாமே என்னை எழும்பப்பட்டும் ஆண்டவர் என்னோடு அதாவது விசுவாசத்தினுடைய அடிப்படையே தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறார். அப்படிதான் பைபிள் இருக்கு. எபிரேயர் 11:6 தானே? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். வாசிங்க. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், இதுதான் ஆரம்பம். அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டு. ஆமே. என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மை நம்புவேன். யோபு இவ்வளவு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண ரீசன் என்ன? அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மட்டும் உயிரோடு எழும்பலன்னா என் விசுவாசம் வீணா இருக்கும். இந்த காலை வேளையில எத்தனை பேர் இதை நம்புறீங்க? என் இயேசு உயிரோடு எழுந்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் ஆண்டவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி 3வது நாளில உயிர் தெழுந்தார்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த சொந்தமானாரே. பாடுவோம். உயிருடன் எழுந்த மரணமே உன் கூரங்கே, மரணம் உன் கூரங்கே, பாதாளம் உன் ஜெயமெங்கே, மரணம் உன் கூரங்கே, பாதாளம் உன் ஜெயமெங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். ஆமென். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. ஆமென். உயிருடன் எழுந்த
கல்லறை ஆமென் கல்லறை திறந்து ஆமென் கடும் சேவகன் பயந்திடவே ஹalleluya எல்லாரும் சொல்லுங்க வல்லவர் இயேசு வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயல் இதுவே வல்ல பிதாவின் செயல் உயிர்த்தெழுந்தாரே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே ஆமென் ஓ சொந்தமான ரெமம்ரோதனலரே ஹalleluya ஆமென் 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 இன்னைக்கு ஃபுல்லா அது பாடிட்டே இருக்கலாம் என் விசுவாசம் வீணாகாது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க என் விசுவாசம் வீண் போகாது என் விசுவாசம் வீணாகாது ஏன்னு சொல்லுங்க சொல்லுங்க பக்கத்துல பார்த்து மரணமுன் கூரங்கே பாதாளமுன் ஜெயமெங்கே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாட்டிடுவோம் உயிர்த்தெழுந்தார் உயிருடன் எழுந்த சொந்தமானாரே எம்மாவூர் சீஷர்களே எம்மாவூர் சீஷர்களே எல்லா மன இருள் இப்பொழுது நம்முடைய மன இருள் நீங்குவதாக எம்மன கலக்கங்கள் எம்மன கலக்கங்கள் எத்தனை பேருக்கு நீங்குச்சு எத்தனை பேருக்கு நீங்குச்சு ஓ ராமா சேமாம் ரே தானாமாம் ரோ ஹalleluya விசுவாசம் வீண் போகாதே ஆமென் உயிர்த்தெழுந்தாரே ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் glory ஆமென் உயிருடன் ஆமென் 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 எம்மன கலக்கங்கள் நீங்கினது எத்தனை பேருக்கு உண்மையா சொல்ல முடியும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது ஒரு தைரியம் வந்திருக்கிறது என் விசுவாசம் வீண் போகாது நம்ம விசுவாசத்துல நிலைத்திருக்க ஹalleluya ஒரே லைன்ல முடிச்சிட்டார் என்ன காஸ்பல் இது அவர் உயிரோடு எழும்பலடா விசுவாசம் வீணாயிருக்கும் நீங்க உங்க பாவத்திலே இருந்திருப்பீங்க ஹalleluya ஹalleluya அந்த பவுல் சொல்லுகிறார் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன் அவர் யார் உயிரோடு இருக்கிறார் நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் நாம் விசுவாசத்தில் நிலைக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் தெரியுமா 2 தீமோத்தேயு 1:5 தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் இப்படி சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 1:5 அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். நாளைக்கு தலைமுறை இந்த விசுவாசத்துல நிக்கணும்னா நாம நிக்க வேண்டியது அவசியம். 3ஆம் தலைமுறை ஹalleluya. அந்த பாட்டி லோவிசாள், தாய் ஐனிக்க, இவங்களெல்லாம் எப்போ தெரிய வந்துச்சு தெரியுமா? இந்த தீமோத்தேயு மூலமா.
ஒரு சந்ததியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாளைக்கு இந்த தலைமுறை இந்த விசுவாசத்தில் நிற்கணும். உத்தம குமாரன் தீமோத்தேயு. அவர் சொல்ற, என்ன போல மனதை உடைய இவனை தவிர வேற யாருமே கிடையாதுன்றார். எத்தனை பேர பவுல் எத்தனை பேர் ஆண்டவருக்குள் நடத்தியிருப்பார். பவுலுடைய கையசைவ கேட்டு பார்த்து செய்யறதுக்கு எத்தனை பேர் உண்டு தெரியுமா? ஆனால் அந்த பவுல் சொல்றார் பாருங்க, தீமோத்தேயு பத்தி பிலிப்பியர் 2:19-20 வசனங்கள்ல, அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. இது எப்படிங்க சாத்தியாச்சு? பவுல் சொல்றார், உங்க பாட்டி, உங்க அம்மா. தலைமுறையே நிறைய பேர் கிறிஸ்துவுக்காக எழும்புறாங்க. ஆனா எத்தனை தீமோத்தேயுக்கள் எழும்புறாங்க? இன்னைக்கு நம்மளே ஆடிட்டு இருக்கிறோம். தலைமுறை எப்படி நிற்கும்? அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது நிலைத்திருந்தது, தலைமுறைக்கு கைமாற்றப்பட்டது. நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க, நாளைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். தலைமுறை இருக்கணும்ல. அது நிலைத்திருந்தது. பாட்டி நிக்கிறாங்க, அம்மா நிக்கிறாங்க. இவங்களை எல்லாம் எப்போ இங்க தீமோத்தேயுக்கும் பாட்டிக்கும் அம்மாவுக்கு பேர் இங்கதான் நமக்கே தெரியுது. இவன் ஃபேமஸ் எல்லாம் கிடையாது, யாருக்குமே தெரியாது. ஆனா நிலைத்திருக்கிறாங்க, நிலைத்திருக்கிறாங்க. பிரியமான சபையே, இன்னைக்கு உங்களை யாருக்குமே தெரியாது, நீங்க அறிமுகம் இல்லாதவர்கள் தான். ஆனா கர்த்தர் பேரில் இருக்கிற விசுவாசத்துல நிலைத்திருந்தா நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் தீமோத்தேயுக்களாய் உலகம் அறியும்படிக்கு நிலைத்திருக்கும்படிதான் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் நடந்ததுக்கு அப்புறம் சொல்லுகிறவர் அல்ல. ஆமென். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்னா இன்னும் அது நடக்கல, இனிதான் அது. ஆமென். நம்ம ஆட்கள் மாதிரி கிடையாது ஆண்டவர். இது நான் அன்று சொன்னது அப்படி சொல்லிட்டு உடனே வீடியோ எடுத்து நாங்க ட்ரம்ப் ஜெயிப்பார்னு போன தடவையும் சொன்னாங்க. ஆமென். எல்லாம் எப்போ சொன்னாங்கன்னா தெரியாது, எல்லாம் ஒரு காற்றடிக்குதான் உடனே வீடியோ வந்துடும். அப்படி எல்லாம் ஆண்டவர். ஹல்லேலூயா. இது நடக்கும் போது உனக்கு தெரியணும், என் மீட்பர் எல்லாவற்றையும் நடப்பதற்கு முன்னே. அப்போ சொன்னதுதான் நடந்திருக்கிறது, சொல்லப்பட்டவைகள் தான் நடக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை நம்ம ஆண்டவர் இப்போ நடக்கல, அவர் என்ன நடப்பதற்கு முன்னே. நம்ம நடந்தாலும் நம்ப மாட்டேங்கிறோம். அதாவது மார்க் சுவிசேஷத்துல தானே ஒரு வசனம் உண்டு. மார்க் சுவிசேஷம் நான் எடுத்தா சொல்றேன், இல்லைன்னா விட்டு. ஆமென். 16வது அதிகாரம் அதனுடைய 11 முதல் பாருங்கள்.
பரபாசி சரி மார்க் 16:11 முதல் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபோது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. லூக்கா 24வது அதிகாரம் 40-41 வசனங்கள். தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில். நம்ம பிரச்சனை இப்படிதான். இந்த வசனம் எல்லாம் கேட்கும் போது அவர் உயிரோடு இருக்கிறார், அவ்வளவு முகத்துல சந்தோஷம். ஆனா இன்னும் உயிர் தெழுந்தாரே ரிதம் போட்டோம்னா தலை ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரண்ட்ல பேக்ல போயிட்டு வருது. ஆனால் இன்னும் விசுவாசிக்கல. அப்பதான் ஆண்டவர் கேட்க சாப்பிட ஏதாவது இருக்கு. ஆமே, இன்னும் விசுவாசிக்கல. ஆனாலும் சந்தோஷத்தினால் நமக்கு ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது ஒரு சந்தோஷம் வருது. நான் கொஞ்சம் கவலையை மறந்து கவலையை மறந்து இருக்கிற ஒரே இடம் இங்கேதான். எனக்கு சந்தோஷம் இருக்கு, ஆனா என்ன இல்ல சந்தோஷம். அந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த செய்தி கேட்கும் போது, செய்தி கடையில பஞ்சு கேட்கும் போது வந்து கூத்தணும் எப்படி இருக்கும்? சந்தோஷம் இருக்கு, ஆனா என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. ஒன்னும் புரிஞ்சு அப்பா பேசுறார், அவர் உயிரோடு இருக்கிறார். நான் இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை டவுட் பண்றேன்னா நான் எதுல டவுட் பண்றேன் தெரியுமா? அவருடைய உயிர் தெழுதல்ல. ஆமென். இவைகள் நடக்கும்போது, நடப்பதற்கு முன்னே நான் இவைகளை உங்களுக்கு அறிவித்தேன். அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்துல லீஸ்திராவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது 8 முதல் பார்த்தீங்கன்னா தெரியும், பிறந்தது முதல் சப்பனியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போஸ்தலர் 14:9 பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, என்ன இந்த வசனம் ரொம்ப யோசிக்க வைத்த வசனம். உண்மையில் இது பவுல் பார்த்தானா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. அப்போதான் ஆண்டவர் எனக்கு இன்னொரு வசனத்தை ஞாபகத்தில் கொண்டு வந்தார். பவுல் என்ன சொல்லுவார் தெரியுமா? நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற. அப்போ பவுல் பார்க்கல, பவுல் சும்மா தான் பார்த்தார், ஆவியானவர் உற்று பார்க்க. ஹல்லேலூயா. ஏன்னா பவுல் பேசல. பவுல் எதுல பேசல? ஏற்கனவே சொல்லு, நான் மனுஷன் ஞானத்தினால நயவசனிப்பினால பேசல, ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப பவுல் பேசுறது யார் எடுத்து கொடுத்து பேசுறா? ஹோலி ஸ்பிரிட். அவர் கட்டதுல கமாலியல் பாதத்துல இருந்து படிச்சதை வச்சு அவர் பேசல. பவுல் சும்மா பார்த்தா, ஆவியானவர் உற்று பார்க்கிறார். இந்த ஒரு காலம் ஒருபோதும் நடவாமல், எல்லாரும் இந்த வேர்டை சொல்லுங்க. நாம கூட அப்படிதானே நினைச்சிட்டு இருக்கோம். சில காரியங்கள் ஒரு நாளும் இது நடக்காது. சிஸ்டர், எதுக்காக ஜெபம் பண்றீங்க? என் கணவனுடைய ரட்சிப்புக்காக. கவலைப்படாதீங்க சிஸ்டர், கர்த்தர் சீக்கிரமா ரட்சிப்பா. நடக்காது பாஸ்டர். அதுக்கு பரபாச கூட தீர்த்திடலாம் பாஸ்டர். அப்ப நீங்க எதுக்கு ஜெபம் பண்றீங்க? கணவனின் ரட்சிப்புக்காக. ஒருபோது நடக்காது. ஒருபோது நடவாதவன் அவன் வசனம் கேட்டுட்டே இருக்கான். அவன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்படிதான் இருக்கு, கேட்டுக்கொண்டிருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, நீங்க கேட்டுட்டே இருங்க. கேட்டுட்டே இருக்கும்போது அவர் உற்று பார்ப்பார். உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற, கவனிங்க, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று
யாரு கண்டா? அவர் பார்க்க. ஹல்லேலூயா. நமக்கே தெரியாது. அவன்கிட்ட கேட்கலாம். அவன் ஒரு ஆமேன்னு சொன்னான் இருக்கா, அவன் அப்படி கேட்டுட்டே இருக்கிறான். இந்த வசனம் போய் அதான் விசுவாசத்தை துவக்குகிறவர். ரட்சிப்புக்கு கண்டு நீ எழுந்து கால் ஊண்டி நிமிர்ந்து நில். விசுவாசம் நமக்குள்ள வந்துட்டுன்னு வைங்களேன், எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை நிமிர்ந்து தான் நிக்க வைப்பார் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் அப்படின்ற. அவன் கேட்க வைக்கிறார், கேட்க வச்சுட்டே இருக்கிறார். ஒரு டைம் வரும், அந்த டைம் வரும்போது அவர் உற்று பார்ப்பார். உற்று பார்த்து கேட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படிக்கு நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். நீங்க இதை விசுவாசிக்கலன்னா நிலைக்க மாட்டேன். நான் விசுவாசிக்கதான் என்ன செய்யணும்? வசனத்தை கேட்கணும். வசனத்தை கேட்கும் போது மனசுல எதை அஸ்திவாரமா வச்சிருன்னு தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். ஒரு வசனத்தை கூட வாசித்து ஜெபிக்கலாம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 11 முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நான் வாசிக்கிறேன், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று உலர்ந்த எலும்புகளை காண்பித்து, உலர்ந்த எலும்பு சேனையாய் நிற்கும்னு சொன்னா நாம ஆமேன்னு சொல்லுவோம். நம்மளும் நம்ம கர்த்தர் நிறுத்துவார்னா ஆமேன்னு சொல்ல மாட்டோம். என்ன பிரேத குழிகளை திறந்து கொண்டு வருவேன், அதன் அர்த்தம் என்ன? நீ ஒரு முடிவை எழுதிட்டு உட்கார்ந்து இருக்கிற, அவ்வளவுதான், முடிஞ்சு. இதோட என் லைஃப் முடிஞ்சு. அதுல இருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். இந்த காலை வேளையில சில 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 ஒருவேளை நீங்க ஒரு கடன் மேல ஏறி இருக்கலாம். அவ்வளவுதான், என் லைஃப் இப்படியே முடிய போகுது. வியாதி, தீராத வியாதி, ஏதோ ஒண்ணு. இஸ்ரவேல் வம்சத்தார்னா யார்? அவருடைய ஜனம். நான் அவருடைய ஜனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் இதுதான் முடிவு நினைச்சிருக்கிறேன். இல்ல, இதுல இருந்து கர்த்தர் என வெளியே கொண்டு வருவார். நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லு. ஆண்டவர் சொல்றார், நான் இதை செய்யும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லியாச்சு. காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தரை நம்புங்கள், நிலைப்படுவீர்கள். நீங்க நின்னுட்டீங்கன்னா இந்த விசுவாசம் உங்களோட முடியாது. நாளைக்கு தீமோத்தேயுக்குள் எழும்பி நிற்பாங்க, உங்க தலைமுறை எழும்பி நிற்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை எழும்ப பண்ணும். அப்படி எழும்பிருங்க. ஆமே, நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. என்னை க்ளோரி, நான் எழும்புவேன். எழும்பி நிற்க முடிந்த எல்லாரும் விசுவாசத்தோடு, காரணம் அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கையில நல்ல கைகளை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல, ஆமென். என்னை பலப்படுத்தும்
தேவன் உயிரோடு இருக்கிறார். ஆமென். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பார். நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும். ஒரு விஷயம் கூட, என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல. உன் விசுவாசம் வீணாகாது. காரணம் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். என்னை எழும்ப பண்ணும். என்னை எழும்ப பண்ணும். என்னை உடலாளராக என் வாழ்வை இடிக்கும். என் வாழ்வை இடிக்கும். சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். என் வாழ்வை இடிக்கும். என் வாழ்வை கட்டும் தேவன். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமா என்னை. ஆமென். சத்துரு இடிக்க நல்ல கையை தட்டி சொல்லுவோம். என்னை எழும்ப பண்ணும். நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. என்னை எழும்ப பண்ணும். நான் எழும்புவேன். சொல்லுங்க. என் பலன் ஒன்றுமில்லை. என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்றும் குறையவில்லை. ஆமென். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். Glory. நல்ல கையை தட்டி பாடுவோம். என்னை எழும்ப பண்ணும். ஜீசஸ். நான் எழும்புவேன். Glory. என்னை எழும்ப பண்ணும். ஓ ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நிலைக்க கிருபை தார். விசுவாசத்தில் நிலைக்க கிருபை தார். ஆமென். நான் எழும்புவேன். நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. மரணமும் கூரங்கே. மரணமும் கூரங்கே. ஆனாலும் ஜெயம் எங்கே. மரணமும் கூரங்கே. சொல்லுங்க. ஆமென். சாவையும் நோயையும் ஓஹோ சபையோரே துதி. சாவையும் நோயையும் ஆமென். சபையோரே சொல்லுங்க. உயிர் தெளிந்தாரே. உயிர் தெழுந்தாரே. ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த ஆமென். சொந்தமானாரே. உயிருடன் முழு பலத்தோடு கைகளை தட்டி நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொன்ன யாவற்றையும் ஒன்றும் குறையாமல் ஒன்றும் தவறாமல் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தரை நம்புங்கள், நிலைப்படுவீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படும்.
உங்களுக்கு விரோதமாய் சத்துரு போடுகிற திட்டங்களை குறித்து கலங்காதிருங்கள். அவர்கள் உங்களோடு அல்ல, தேவனோடு போர் செய்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, கிருபையாய் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீர், விசுவாசத்தில் நிலைக்கும்படி எங்களோடு இடைப்பட்டீங்க. ஆண்டவரே அப்பா, தீமோத்தேயு நிலைக்க காரணம் அவனுடைய தாயார், அவனுடைய பாட்டி என அந்த விசுவாசம் தொடர்ந்ததே. அப்படி எங்கள் தலைமுறை தொடரத்தக்கதாய் எங்களை விசுவாசத்தில் நிலைநிறுத்துவீராக என்று செபிக்கிறோம். வலுவாதபடி காத்துக்கொள்ளும், ஒவ்வொருவரை ஆட்கொண்டு நடத்தும். எல்லா எதிரான திட்டங்கள் அவமாய் போகட்டும். தேவ சித்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.